வழக்கம் போல் 8 மணிக்கு வேலைக்கெல்லாம் நம்ம 7:50க்கெல்லாம் ஏஞ்சி ரெடியாகி கரெக்டாக டார்னு ஸ்டோருக்கு வந்து ரீச் ஆகி ஃபஸ்ட் ஆர்டரே பார்த்தீங்கன்னா மல்டி சோஃபா பக்கத்தில் ஒன்று என் காலுக்கிட்ட ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே சோஃபா போட்டு வச்சுருக்க மாதிரி ஹாலில் போட்டு வச்சிருக்காங்க. செகண்ட் ஆர்டரே அமுல் பட்டர், அதையும் சேஃபாக நம்ம டெலிவரி பண்ணிட்டோம் உருகிறதுக்கு முன்னாடி. மூணாவது ஆர்டர் நான் வாழ்க்கையே வெறுத்துட்டேன். கெஃபே ஆர்டர் போட்டு கஸ்டமர் ஃபஸ்ட் நீங்கள் அட்ரஸ்க்கு போகாதீங்க, லொக்கேஷனுக்கு வாங்கினாங்க. லொக்கேஷன் போய் ரீச் ஆனோடனே சாரி நான் அட்ரஸுக்கு வந்துட்டேன், நீங்கள் அட்ரஸ்க்கே வாங்க. அங்கேருந்து சர்ச் பண்ணி பார்த்தா 3 கிலோமீட்டர் தள்ளி நான் இப்படி வரமாட்டேன் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு ஆர்டி அடிச்சுட்டு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக செகண்ட் லாஸ்ட் ஆர்டர். எனக்கு நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு லாஸ்ட் 11 மணிக்கு மேலே வீட்டுக்கு தாண்டினதே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா மக்களுக்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளைக்கு காலையில் வேலைக்கு போகணும், ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் 12 மணிக்கு மேலே யாரும் வருமானத்துக்கு தூங்கிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நம்மளோட டார்கெட்டுக்காக லட்சியத்துக்காக நம்மளே 11:30 1 மணி வரைக்கும் முடிச்சுட்டு நம்ம வேலை செய்யணும். இதே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நீங்களும் இதே மாதிரி சேஃப் ஜோன் இருந்தீங்கன்னா அதை விட்டு வெளியே வாங்க. டார்கெட்டுக்காக நம்ம லட்சியத்துக்காக இப்போ கஷ்டப்பட்டோன்னா பின்காலத்துக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா நானும் அந்த சேஃப் ஜோனில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரி எனக்கு புரிஞ்சுட்டு நானும் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற இடத்துல நீங்கள் நம்பிக்கலான்னு தெரில, இப்போ கரெக்டாக 1 மணி ஆகுது, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அவங்க முடிச்சுட்டு விளாண்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, வாழ்க்கையை சீரியஸாக எடுத்துக்காமல். இன்றைக்கி நம்ம 24 ஆர்டர் 1109 ரூபா அடிச்சிருக்கோமே. இதோட புது வீடியோவில் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.